நற்பவி எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 9 தாரைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தாரைகள் அப்படின்னாக்க நம்ம 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது மூணாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் தாரை, ரெண்டாம் தாரை, மூணாம் தாரை, அந்த மாதிரி 9 தாரைகள் இருக்குது. அதில் ஒரு தாரை நமக்கு நல்லது பண்ணினா இன்னொரு தாரை நமக்கு நல்லது பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்மளோட ஜாதகத்தில் நமக்கு கிரகங்கள் ஒன்று ஒரு நட்சத்திரத்தில் தான் உட்காந்துட்டுருக்கும். அந்த நட்சத்திரம் இந்த தாரைகளில் எந்த தாரையோடு சம்மந்தப்பட்டது, அந்த நட்சத்திரம் நமக்கு நல்லது பண்ணுமா இல்லது நமக்கு கெட்டது பண்ணுமா, அதற்கு நம்ம எப்படி பரிகாரங்கள் பண்ணிக்கணும், ஸோ எந்த நேரத்தில் எதை பண்ணலாம், இந்த நட்சத்திரங்கள் வர அன்றைக்கி நம்ம நல்லது பண்ணலாமா வேண்டாமா, இப்படிங்கிற எல்லா விஷயமும் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு அவசியமான விஷயம் இது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஜென்மத்தாரைன்னு இருக்குது. முதல் தாரை, அதாவது நம்ம பிறந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதுதான் ஜென்மத்தாரை. அது 1வது நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரம், இது மூணுமே ஜென்மத்தாரையாக இருக்கும். அதுதான் நம்ம. ஸோ நம்மளோட உயிர் நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம தான் அந்த நட்சத்திரம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேவதி நட்சத்திரம். ஸோ அந்த ரேவதிங்கிறது என்னுடைய ஜென்மத்தாரை. ஸோ அதில் 10வது நட்சத்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள், ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், அது எனக்கு 10வது நட்சத்திரம். அதுக்கப்புறம் பாருங்கள், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம். ஓகேவா? அப்போ கேட்டை எனக்கு 19வது நட்சத்திரம். ஸோ அப்போ பாருங்கள், ரேவதி இருக்கு இல்லையா, இது ஆயில்யம், அதுக்கப்புறம் கேட்டை, இது மூணுமே எனக்கு 1, 10, 19க்கான ஒரு நட்சத்திரங்களாக இருக்குது. அதுதான் ஜென்ம தாரையாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சரி, இதை மனசில் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஜென்மத்தாரைங்கிறது நம்ம என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்த எனர்ஜியோட நம்ம ஆன்மா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஜென்மத்தாரை. 2வது தாரை சம்பத்து தாரை அப்படின்னு இருக்குது. இதுதான் செல்வம், நமக்கு ஒரு பாசிட்டிவான நல்ல ஒரு எனர்ஜி, வெல்த். முதல்ல வெல்த்து தானே முக்கியம். அதற்கான நட்சத்திரங்கள் என்னென்னா, நம்ம ஜென்மத்தாரைக்கு அடுத்த நட்சத்திரம் 2வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம், இது சம்பத்து தாரை. அது நல்லது பண்ணும், செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அது நம்ம ஜாதகத்தில் நம்ம கிரகம் ஏதாவது உட்காந்துட்டுருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா விபத்து தாரை. இது 3வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரம் நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து இது நமக்கு ஒரு ஆபத்தான ஒரு விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களாக கருதப்படுது. ஸோ அந்த நட்சத்திரங்கள் வர தினங்களில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிரைவிங்காக தான் இந்த விபத்துக்களுக்கான வாய்ப்புகள். சின்னது சறுக்கி காலில் கல் அடிச்சுட்டா கூட இது ஒரு விபத்து தானே. இல்லை பிளேடு எடுத்து கையில் வெட்டிக்கிறோம், கத்தியில் வெட்டிக்கிறோம், எதுவாக இருந்தாலும். ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கிரகங்கள் ஏதாவது அதில் உட்கார்ந்துட்டுருக்கான்னு பார்த்து அந்த தசா புத்தி அந்த ஒரு விஷயங்கள் நடக்கிறச்சா நம்ம அதை ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க கற்றுக்கணும். இதெல்லாம் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது ஒரு வாட்டியும் நம்ம ஜோசியத்துக்கிட்ட போகக்கூடாது. இதெல்லாமே எழுதி வச்சு நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சாங்கம், அந்த மாதிரி யமகண்டம், நம்ம ராகுகாலம், இதெல்லாம் பார்க்குறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 4வது நட்சத்திரம், 4வது தாரை ஷேம நட்சத்திரம். இந்த ஷேமம்னா சௌக்கியம்னு அர்த்தம். நலம், நல்ல நலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இது 4, 13, 22வது நட்சத்திரங்கள் நமக்கு ஒரு நன்மையை, நல்ல ஒரு வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நலம், உடல் நலம், எப்படி வேணும் எடுத்துக்கலாம். நம்ம அம்மாவை எடுத்துக்கலாம். 4ங்கிறது அம்மா தானே. ஸோ நம்மளுடைய சுகஸ்தானம், ஹாப்பியாக நம்ம என்ஜாய் பண்ணுறது, நம்ம ஒவ்வொரு விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அசையா சொத்துக்கள், இது எல்லாமே 4 தானே. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த 4ஆம் வீடுங்கிறதும் நமக்கு ஒரு நலத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இந்த 4வது தாரையும் நமக்கு ஒரு நன்மையை செய்யும். ஸோ நம்ம கிரகங்கள் அதில் எதையா உட்காந்துருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 5வது பார்த்திங்கன்னா பிரத்யக் தாரைன்னு அர்த்தம். பிரத்யக் தாரைங்கிறது தடைகள். நமக்கு ஏதாவது ஒரு தடை வந்துடுது இல்லையா, இதுதானே அடிக்கடி வருது. ஆபத்தோட தடை தான் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு. ஒன்று ட்ரை பண்ணுவோம் நடக்காது, போகணும்னு நினைப்போம் நடக்காது, கடைசி நேரத்தில் ஒன்று
காலவாரி விட்டுரும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இது 5வது நட்சத்திரம், 14வது நட்சத்திரம், 23வது நட்சத்திரம், இது எல்லாமே வந்து இந்த தடைகளை செய்யக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்குது. அந்த தாரை அது நம்ம கிரகத்தில் நம்ம ஜாதகத்தில் கிரகத்தை ஏதாவது அதில் உட்காந்துட்டுருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம கேர்ஃபுல்லாக அந்த நேரங்களில் நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கணும். அது தடைகள் வரும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. இந்த உங்களுக்கு ஆபத்து, தடை, இந்த மாதிரி நெகட்டிவ் வர இடத்துலலாம் வந்து ப்ரிப்பரேஷனுக்கான நாளாக இருக்கணும். அன்றைக்கி வந்து நம்ம அப்படியே வெறும் உட்காந்துட்டுருக்கூடாது. இன்றைக்கி நாள் நல்லா இல்லைன்னு, அடுத்த நாள் நல்லா இருக்குன்னா இன்றைக்கி அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பிளானிங் வந்து இன்றைக்கி இருக்கணும். அது பிளானிங் டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2வது தாரை விபத்து தாரைன்னா பிளானிங் டேவாக வச்சுக்கணும். இந்த 5வது தாரை அப்படிங்கும்போது பிரத்யேக தாரைங்கும்போது அதையும் வந்து நம்ம வந்து ஒரு பிளானிங்காக வச்சுக்கணும். அப்புறம் 6வது தாரை சாதக தாரைன்னு அர்த்தம். அருமையான தாரை. 6, 15, 24 இந்த நட்சத்திரங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 6வது தாரைங்கிறது நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாக அமையும். அது வந்து 6, 15, 24 நட்சத்திரங்கள் நம்ம ஜாதகத்தில் நம்ம ஏதாவது கிரகங்களில் உட்காந்துருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த நாட்களில் அந்த ஒரு நட்சத்திரங்கள் வரைச்ச ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இறங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும். அதை பண்ண நம்ம கற்றுக்கணும். அடுத்தது 7வது தாரை பார்த்திங்கன்னா வதை தாரை. இது கடுமையான ஒரு துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறான். ஹெல்த் இஷ்யூ, ஏதாவது ரொம்ப கடன், நம்ம நினச்ச பணம் வரல, வீட்டுக்கு கதவை தட்டுறோம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, 1008 பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் வந்துன்னு தானே இருக்குது. இது 7வது நட்சத்திரம், 16வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரங்கள் வர நாட்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக அகலக்கால் வைக்காமல் இருக்க கற்றுக்கணும். அன்றைக்கி எப்படி நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும், ஸோ அவசரப்படக்கூடாது, அடுத்த ஒரு வெற்றியை நோக்கி போகணுன்னா என்னங்கிற பிளானிங் டேவாக அது இருக்கணும். ஸோ இந்த நட்சத்திரங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 8வது அப்படிங்கும்போது நமக்கு வந்து மித்திரத்தாரை. அந்த மித்திரத்தாரை அப்படிங்கிறது வந்து 8, 17, 26 இந்த 3 நட்சத்திரங்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கும். நன்மைகளை செய்யும், எல்லா விதமான நன்மைகளையும் செய்யும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, நமக்கு தொழில் ரீதியாக, வருமான ரீதியாக, எல்லா விஷயத்துலேயும் குடும்ப சொந்தங்கள், ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே செய்யக்கூடியது அந்த 8, 17, 26வது நட்சத்திரங்கள். ஸோ இது நம்ம ஜாதகத்தில் நம்ம கிரகங்கள் அதில் உட்காந்துட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதிமித்திரத்தாரை. அதிமித்திரத்தாரைங்கிறதுனா இன்னும் பிரமாதமான மிக சிறந்த ஒரு நன்மையை செய்யக்கூடியது 9, 18, 27வது நட்சத்திரங்கள். 27 நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு முந்தின நட்சத்திரம். இப்போ நான் ரேவதி அப்படின்னு அது முந்தின நட்சத்திரம்னா உத்திரட்டாதி. ஸோ அந்த மாதிரி 9, 18, 27 நட்சத்திரங்கள் நமக்கு ரொம்ப 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 நல்லதை செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுன்னு நம்ம ஜாதகத்தில் அது எதாவது அமைப்புகள் இருக்கா, அந்த நட்சத்திரத்தில் தான் உட்காந்துட்டுருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னு அந்த நட்சத்திரத்தை இப்போது சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் எதுவும் உட்காரல, வேறு எதுலேயும் உட்காந்துட்டுருக்கு, எல்லாமே நெகட்டிவாக உட்காந்துட்டுருக்கு. பயப்படவே வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிகாஷனரியாக நம்ம ஒரு பிளானிங் செய்யக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் எல்லாமே நெகட்டிவாக போய் உட்காரவே உட்காராது. பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஆனால் என்ன நட்சத்திரமோ, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போ, செவ்வாய்க்கிழமை இதை பண்ணால் அதை வெள்ளிக்கிழமை, நம்ம கிழமைகளை வச்சு தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதே மாதிரி தெரியும் 10ஆம் தேதி வந்துச்சு இது கட்டணும், 2ஆம் தேதி இஎம்ஐ கட்டணும், இதை தான் நமக்கு தெரியும். நட்சத்திரங்களை பற்றி நமக்கு தெரியாது. இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தான் சூட்சமாக. இப்போ இந்த இங்கிலீஷ் தேதியெல்லாம் அதுக்கு பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம் தானே இங்கிலீஷ் தேதி இந்த கிழமையெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி கிழமைகள் இருந்தாலும் அதற்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவங்க எல்லாமே திதி நட்சத்திரங்களை வச்சு தான் அந்த காலத்தில் இது எல்லாமே எழுதப்பட்டது. ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஆனால் ஜாதகம் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதை விட்டுட்டு தேதியை பார்க்குறோம், இங்கிலீஷ் தேதி வச்சுன்னு பார்க்குறோம், நம்ம இங்கே கிழமையை வச்சுன்னு பார்த்துட்டுருக்கோம். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதெல்லாம் மாற கற்றுக்கணும். ஸோ இந்த 9 தாரைகளை தெரிஞ்சுக்கணும். ஜென்மத்தாரை, சம்பத்து தாரை, விபத்து தாரை, க்ஷேமத்தாரை, பிரத்யேக தாரை, சாதகத்தாரை, வதைத்தாரை, மித்திரத்தாரை, அதிமித்திரத்தாரை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் பார்த்துங்க,
ஜென்மத்தாரை நம்ம சம்பத்துத்தாரை நல்லது பண்ணும், க்ஷேமத்தாரை நல்லது பண்ணும், சாதகத்தாரை நல்லது பண்ணும், மித்திரத்தாரை நல்லது பண்ணும், அதிமித்திரத்தாரை நல்லது பண்ணும். விபத்து தாரை இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரத்யக் தாரை, வதை தாரை, இந்த 3 தாரையும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசிக்க ஆரம்பிக்கணும். அதாவது 2வது, 4வது, 6வது, 8வது, 9வது தாரைகள் நல்லது செய்யும். 3, 5, 7 இதில் நம்ம பிளானிங் வச்சுக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. ஏன்னா தடைகளை செய்யும், ஆபத்தை கொடுக்கும், அதே மாதிரி நமக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான், தடையும் துன்பந்தான், கீழே விழுந்து அடிபட்டாலும் துன்பந்தான், பணம் வராமல் உட்காந்து, வேலை இல்லாமல் உட்காந்து, தூக்கம் வராமல் உட்காந்து, எதாக இருந்தாலும் துன்பம்தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த நாட்களில் நம்ம ரிலாக்ஸாக இருந்து அடுத்து என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தாரைகள். ஸோ இது உங்கள் நட்சத்திரத்தை வச்சு முதல்ல இந்த 27 நட்சத்திரங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா வருமே, எல்லா நட்சத்திரமாக பேர் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாக ஜென்மத்தாரையாக வச்சுக்கோங்க. அதுலேருந்து வச்சுட்டு நீங்கள் 1, 10, 19 கூட்டுங்களேன். 1னாலும் 1 தான், 19னா 1 + 9 அது 10, 1 தான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் 11, இது 10, 10னாலும் 1 தான். 1, 10, 19 இது 1 தானே டோட்டல். இதெல்லாம் ஒரு குரூப்பாக வச்சுக்கோங்க. முதல் தாரை. 2வது தாரைன்னு 2, 11, 20 இது 2வது. 3வது என்ன 3, 12, 21. 4வது 4, 13, 22. 5வது என்ன 5, 14, 23. 6வது தாரை என்ன 6, 15, 24. 7வது தாரை 7, 16, 25. 8வது தாரை 8, 17, 26. 9வது தாரை 9, 18, 27. இவ்வளோதான், சிம்பிள். இதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு எந்தெந்த நட்சத்திரங்கள் இப்போ வருது, அந்த நட்சத்திரத்தில் நம்ம என்ன மாதிரி ஒரு பிளானிங் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, ஏன் இந்த நமக்கு இது நடந்ததுக்கு உடனே நம்ம டைம் சரியில்லை, சனி இந்த இடத்துல இருக்குது, ராகு இந்த இடத்துல இருக்குது, குரு இது இருக்குது, இப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த நட்சத்திரங்களை விட்டுறோம். டெய்லி அதை தான் கிராஸாகி வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த நட்சத்திரங்கள் தான் மாறிகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா. மற்றதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த தசை நடக்குதுன்னா அது வருஷ கணக்கில் நடந்துட்டுருக்கோம். இந்த புத்தினா மாத கணக்கில் நடந்துட்டுருக்கோம். ஓகேவா. ஆனால் இன்றைக்கி என்ன நட்சத்திரம், நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த நட்சத்திரங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு, 27 நட்சத்திரமும் நம்ம ஜாதகத்தில் இருக்காது. நம்ம அந்த 9 கிரகங்களும் நட்சத்திரத்தில் உட்காந்துட்டுருக்கோம். ஒரு நட்சத்திரத்தில் 9 உட்காந்துருக்கோம். இல்லை சில பிளானட்ஸ் வந்து ஒரே நட்சத்திரத்திலே 2-3 பிளானட்ஸ் உட்காந்துருக்கோம். அதை பாருங்கள். பார்த்து எந்தெந்த நட்சத்திரங்கள் நம்ம ஜாதகத்தில் நம்ம கர்மாவோட சம்மந்தப்பட்டிருக்கு, இது வந்து எந்த தாரையோட சம்மந்தப்பட்டது, ஸோ இது எப்படி போனால் அது எந்த வீட்டோட சம்மந்தப்பட்டது, ஸோ அந்த வீட்டோட ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது இந்த நட்சத்திரங்கள் நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா. ஸோ கெட்டது பண்ணுற நட்சத்திரத்தில் போய் நம்ம இந்த வீட்டோட கிரகம் உட்காந்துருக்கு, அப்போ கெட்டதே பண்ணுமா, கிடையவே கிடையாது. அதற்கான பரிகாரங்கள்லாம் என்ன, அது எப்படி வந்து அதோட தாக்கத்தை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த 9 தாரைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு இதுக்கும் அதுக்கு வந்து சில சின்னங்கள்லாம் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்ததில் சொல்கிறேன். அந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம என்றைக்குமே கூட வச்சுக்கணும், பார்த்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது அந்த 2வது தாரைன்னு இருக்குது பார்த்தீங்களா, சம்பத்து தாரை. அந்த 2வது, 11வது, 20வது நட்சத்திரத்துங்களுக்கான சிம்பிள்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கணும். அதை வந்து வெளிப்படையாக நம்ம எல்லாருக்கும் காட்டுற மாதிரி வச்சுக்கூடாது. 6வது தாரை சாதகத்தாரை வந்து நம்ம வந்து அதுக்கும் சிம்பிள்ஸ் இருக்குது, அதை நம்ம வெளிப்படையாக வச்சுக்கலாம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கலாம். 2வது தாரையோடது நம்ம ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கணும். அதை வெளிப்படையாக நம்ம பண்ணக்கூடாது. இப்போது திருவோணம் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம், ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்த். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பாருங்கள், இப்போ திருவோணம் முடிஞ்ச உடனே என்னது, அவிட்டம் இல்லையா. இந்த அவிட்டம் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதற்கான ஒரு சிம்பிள் வந்து இந்த டமரகம், மேளம், முரசு, இந்த மாதிரி விஷயங்கள். அவர் இதில் பாருங்கள் இந்த முரசெல்லாம் வச்சுருந்தார். அதை வெளிப்படையாக அவர் பண்ணதுனால அது என்ன ஆகிடுது, அவருக்கு வந்து அது ஒரு
பலமாக வந்தாலும் அதை வச்சு ஆரம்பித்தார். பலமாக வந்தாலும் அது வெளிப்படையாக எல்லாருக்கும் அந்த ஒரு சீக்ரெட் போன உடனே அது அப்படியே அடி வாங்கிடுச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வச்சுக்க கற்றுக்கணும். ஸோ இது ரொம்ப மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த வீடியோ திரும்ப இன்னொரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு இந்த 27 நட்சத்திரங்களையும் எழுதிக்கோங்க. எழுதின்னு உங்கள் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த 9 தாரைகள் என்னங்கிறத எழுதிண்டு அது எந்தெந்த நட்சத்திரங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்குது, அது நல்ல தாரையா கெட்ட தாரையா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி வழிமுறைகளை நம்ம பண்ண கற்றுக்கணும். எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோடய நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும், இருந்தாலும் சொல்கிறேன். 7397420655. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நற்பவே நற்பவே நற்பவே.